அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனின் இல்லத்தில் அமர்ந்து இறையாசிரை பெற வந்திருக்கும் அன்பர்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு அழைக்கின்றோம். கோவில் என்பது வழிபாட்டு இடம், அது இறைவேண்டல் வீடு. மக்கள் தங்கள் தேவைகள், நிறை குறைகள், வேண்டுதல்களை இறைவனிடம் எடுத்து செல்லும் இடம்தான் கோவில். கடவுளின் இல்லம் ஒரு புனிதமான இடம். அங்கு செல்பவர்கள் இறைவனை கண்டு இறை அனுபவம் பெறும் இடம். இந்த இடத்தை தூய்மையாக வைக்க வேண்டும். அந்த இடம் நமது உள்ளமாகிய ஆலயத்தை குறிக்கின்றது. நமது உள்ளத்தில் இறைவனை ஏற்கக்கூடியதாக அவர் குடிகொள்வதாக இருக்க வேண்டும். நமது உள்ளத்தில் அன்பு, அமைதி, பொறுமை, இரக்கம், மன்னிப்பு, பகிர்வு போன்ற நற்குணங்கள் எப்போதும் இருக்க வேண்டும். யாருக்காகவும் எதையும் மாற்றிக்கொள்ளக்கூடாது. நம் நற்குணங்கள் இயல்பு வாழ்க்கையோடு இருக்க வேண்டும். நமது உள்ளத்தையும் இல்லத்தையும் புனிதமாக வைத்து கொள்ள முயல்வோம். இணைந்து ஜெபிக்கும் இல்லமாகிய ஆலயத்தை அலங்கரிக்கும் மலர்களாய் இறைவனின் பாதத்தில் அமர்வோம். அவரின் ஆசிரை நிறைவாய் பெற முயற்சிப்போம். இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய 7வது நாள் நவநாள் உற்சவத்தை சிறப்பு செய்கின்ற புனித இஞ்ஞாசியார் கிராம நலமன்ற தலைவர் செல்லக்கண்ணு, அவரோடு இணைந்த உறுப்பினர்கள், பொருளர், செயலர் ஒவ்வொருவரையும் நாம் கைத்தட்டி வருக வருக என்று அன்போடு வரவேற்போம். இன்றைய திருப்பலியானது மகுதுப்பட்டி செபஸ்தியான் பூங்காவனம் ஒப்புக்கொடுக்கின்ற பலி. நம் புனிதரின் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்துள் அனைவருக்கும் நல்ல சுகம் வேண்டியும், குழந்தைகள் நன்கு படிக்கும், நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும், விவசாயம் செழிக்கவும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மகுதுப்பட்டி கோக்குடையார் குடும்பம், நெப்போலியன் ராஜா, டெய்சி எடல் குயின் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கின்ற பலி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் மகள் தேசிகா உடல்புல சுகத்துடன் வாழவும், அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க இப்படி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. விட்டாநிலைப்பட்டி இன்னாசியஸ், ஜோஸ்பின் சகாயம் மேரி இவர்கள் உடல் நலத்து வாழவும், பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும், ஆடு மாடு பழுகி பெருகவும், விவசாயம் செழிக்கவும், குடும்பத்தில் மருத்துவடைய ஆன்மா நித்திய பேர்பம் அடையவும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதான நிலவ அருள் வேண்டி இப்படி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சாத்தம்பட்டி புனித இஞ்ஞாசியார் கிராம நலமன்ற உறுப்பினர் அனைவரும் உடல் நலத்துடன் சுகத்துடனும் வாழவும், குடும்பத்தில் ஒவ்வொருவரும் இருக்கின்ற
ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கவும் இப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தனசீலி மரிய லூயிஸ், இக்னிசிஸ் பீபுலா, ஜெரால்டு, வினோலா, ரியானா ஜோஸ், ஐவன், சுகி, அட்லின், ரித்வின், பாஸ்கர், சித்ரா, பிரதீப், ரிச்சி, பிரிஸ்கா, இலன், எப்சிபா, ஜஸ்டின், மெல்வின், ஆண்ட்ரூஸ், ஜூல், ஸ்டான்லி இவருடைய சபீனா குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும் இப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சிவகுமார், ஜென்சி குடும்பத்திற்காகவும், இருதயசாமி, தெரசா குடும்பத்திற்காகவும், நடராஜன், ஞானம்பாள் இவருடைய குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஜெயராணி ஜோசப் குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும், லூர்து லீமா குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும், இங்கு கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும் இப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்க வந்திருக்கின்ற நாம் இதை பக்தியோடு கொண்டாட நிறைவான அருளை ஆண்டவரிடமிருந்து நாம் புனிதரின் வழி பரிந்துரையால் பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீராக.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, நீர் உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்தச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இம்மக்கள் உண்ட பின்னும் மீதி இருக்கும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 42 44 முடிய. அந்நாட்களில் பாகல் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வார்கோதுமை அப்பங்களையும்
தம் கோணிப்பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார். எலிசா, மக்களுக்கு உண்ணக்குடு என்றார். அவருடைய பணியாளன், இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான். அவரோ, இவற்றை இம்மக்களுக்கு உண்ணக்குடு, ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார். அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர். ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, ஆண்டவரும் ஒருவரே, திருமுழுக்கும் ஒன்றே. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 1 முதல் 6 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கும் ஒன்றே. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1 முதல் 15 முடிய. யோவான் 6, 1 முதல் 15 முடிய. இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரியா கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மீது ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமர செய்யுங்கள் என்றார்.
அப்பகுதி முழுவதும் புல் தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்து அளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்ட பின், ஒன்று மீனாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்ட பின் 5 வார்க்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்த சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வர இருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்த இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கினியவர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, ஆங்காங்கே அமர்ந்திருக்கும் அன்பர்களே, நண்பர்களே, இந்த ஒலிவாங்கியின் வழியாக என் குரலை உங்கள் செவிக்குள் உள்வாங்கி, இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யாரோ யாரோ என்று கோவிலுக்கு வெளியே அமர்ந்திருந்து இந்த என் முகத்தை பார்க்க துடிப்பவர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித லோயோலா இஞ்ஞாசியாரின் நவநாள் திருவிழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நம்ம எல்லாம் யதார்த்தமாக பேசுவோம், அப்போ தான் பதார்த்தமாக இருக்கும். பொதுவாகவே நான் பிரசங்கம் கொடுப்பதை யாரும் வீடியோ எடுப்பதில்லை, ஆனால் அண்ணன் எடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிரசங்கத்தை நீ இன்னொரு இடத்துல சொல்லு, பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் மறைமுகமாக எனக்கு ஒரு தகவல் கொடுக்கின்றார். 10 வருடங்களுக்கு முன்னால் எனக்கு ஞாபகம் இருக்குது, இவர் வந்து பழைய கோவிலில் வீடியோ எடுத்தார். அது எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியாது. அதுபோல இதுவும் போனால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நான் இதை வச்சு இன்னும் 4 இடத்துல உருட்டலாம் இல்லையா, அதுக்காகத்தான். யதார்த்தமாக பேசுவோம், அப்போதுதான் பதார்த்தமாக இருக்கும். நாம் சிந்தித்த கருத்துக்களையும் சேமித்த கருத்துக்களையும் மற்றவர்களோடு பகிர வேண்டும். சேமித்த கருத்துக்கள் சிந்திக்க தூண்ட வேண்டும், சிந்தித்த கருத்துக்கள் சேமிக்க தூண்ட வேண்டும். அதனால் நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்னா, கொஞ்சம் யதார்த்தமாக பேசுவோம். நாம் ஒரு இடத்தில் உரையாற்றும் பொழுது புரிந்து கொண்டு பேச வேண்டும், புரியும்படி பேச வேண்டும், பொருத்தமாக பேச வேண்டும். இந்த சொல்லாடல்களை மாற்றிவிட்டு நான் இப்போ எப்படி தெரியுமா சொல்கிறது, கேட்கும்படி சொல்ல வேண்டும், கேட்பவர்களுக்கு சொல்ல வேண்டும், கேளாத செய்தியை சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். பாருங்கள், இது ஆடி மாதம், நல்ல காற்று நம்மளை வருடுகின்றது. சித்திரை சீரும், வைகாசி வாய் திறக்கும், ஆணி ஆடும், ஆடி அதிரும், ஆவணிதான் அமரும். ஆவணி மாதம் தான் அமைதியாக இருப்பாங்க. எப்போ ஆவணி வர்றது, நான் எப்போ பிரசங்கத்தை தொடங்குறது? அதனால் நான் இப்பயே சொல்ல ஆரம்பித்து விடுகிறேன். கூலிக்காரன் மேற்கே பார்ப்பான், கூத்தாடிக்காரன் கிழக்கே பார்ப்பான். கூலிக்காரன் ஏன் மேற்கே பார்க்கிறான் அப்படின்னம்னா, அந்த காலத்தில் கடிகாரம் கிடையாது, அதாவது மணிக்கூடு கிடையாது. அதனால் எப்படா சூரியன் மறையும் என்று அவன் மேற்கே பார்ப்பான். கூத்தாடிக்காரன் கிழக்கே பார்ப்பான், கூத்துக்களை காண்பித்துவிட்டு எப்போது சூரியன் உதிக்கும் என்று அவன் கிழக்கே பார்ப்பான். கூலிக்காரன் மேற்கே பார்ப்பான், கூத்தாடிக்காரன் கிழக்கே பார்ப்பான். நீங்கள் எல்லாரும் என்னையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நான் இந்த கடிகாரத்தை பார்க்குறேன், ஒரு பக்கமும் கடிகாரத்தை காணோம். ஏன்னா பூசத்தோட நம்ம திருப்பலி தொடங்கும் போதே 7:30 ஆகிடுச்சு. எனக்கு சிலர் சொல்கிறதெல்லாம் கேட்டுச்சு, என்னடி கரகமாக இருக்குது, 7 மணி பூசை 7:30க்கு தொடங்குறாங்களே அப்படின்றது எனக்கு கேட்டுச்சு. அதனால் நான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் நேரம் பிரசங்கத்தை எடுத்தால் நீங்கள் மன்னிக்கணும். அண்ணன், நான் இப்படி பேசுகிறதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க, வெட்டி கட் பண்ணி ஒட்டிடுங்க. நான் இந்த மாதிரி யதார்த்தமாலாம் நிறைய பேசுவேன். அதாவது லூக்காஸ் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18 நம்ம வாசிக்கிறோம். அவர் வந்து எசாயாவின் ஏட்டுச்சுருளை வாசித்து முடித்தவுடனே ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்வார். ஏவலர் யார் தெரியுமா? இந்த பீடச் சிறுவர்கள் தான். அவர் அமரும் பொழுது அனைவருடைய கண்களும் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தன. எதற்கு தெரியுமா? 2 காரணம். அவர் வாசித்தது எபிரேய மொழி, மக்கள் பேசி கொண்டிருந்தது அரமைக்கு மொழி. அதனால் அவர் என்ன வாசித்தார்னு புரியலை. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பேச்சில் படைப்பாற்றல் இருந்தது. அதனால் அடுத்து என்ன சொல்ல போகிறாருன்னு ரொம்ப ஆவலோடு காத்து கொண்டிருந்தார்கள். இப்போ அதையே நான் இங்கே வந்து உங்களுக்கு சொல்லணும்னா, இங்கே வாசித்ததெல்லாம் நல்லா புரிஞ்சிச்சு.
இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு பிரசங்கம் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் உங்கள்கிட்ட இருந்து என்ன பதில் வரும்? அதெல்லாம் சரிதான் சாமி, நீங்கள் சீக்கிரமாக முடிங்க, எங்களுக்கு வயிறு பசிக்குது அப்படின்னு சொல்கிற உங்கள் வாய்ஸ் தான் எனக்கு கேட்குது. பாருங்கள், இந்த வாசத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா என்ன தெரியுமா? உண்பது நாழி உடுப்பது 2 உறைவிடம் 1. அதாவது ஒரு மனிதனுக்கு தேவை என்னவென்றால் 3 நேர உணவு, 2 உடை, மேலாடை கீழாடை, பிறகு படுப்பதற்கு ஒரு இடம். அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் இது 3ம் தான் தேவை. ஆனால் இந்த 3லேயே மிக அத்தியாவசியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உணவு. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர வேண்டும் என்று கூறி அந்த சிறுவனிடமிருந்து வாங்கி மற்றவர்களுக்கு பழகி பெருகி எல்லாரையும் வயிறு நிறைய சாப்பிட வைத்து அனுப்புகின்றார். அப்போ பகிரும்போது நாம் நிறைவு பெறுகிறோம், பதுக்கும்போது நாம் குறைவு பெறுகிறோம். இன்றைக்கு பகிராக்குறையா பற்றாக்குறையா என்றால் பகிராக்குறைதான். அதற்கு காரணம் இருப்பவர்களுக்கெல்லாம் யானை பசி, இன்னும் சேர்க்க வேண்டும் என்று. ஆகவே அவர்கள் கொடுப்பதில்லை. ஆனால் இந்த நல்ல நாளில் பாருங்கள், இன்றைக்கு நமக்கு திருப்பலிக்கு பிறகு அன்னதானம் வழங்கப்படும். அனைவரும் வயிறார உண்டு அன்று எவ்வாறு ஆண்டவரிடமிருந்து விட்டு சென்றார்களோ அதே போல நீங்களும் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே பூசைக்கு பின் மேசை. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நான் சொல்கிற கருத்துக்களையும் கேட்டுக்கொள்ளுங்கள். இவ்வளவு போதும் இந்த வாசகத்தை பற்றி சொன்னது. அதனால் யாரும் பசியோடு போகக்கூடாது. இன்றைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் இல்லம் மக்கள் மன்றாடும் செப வீடு, வாருங்கள் என் இல்லத்திற்கு. அப்படின்னா நம்ம எல்லாரையுமே செபிப்பதற்காக அழைக்கப்படுகின்றார்கள். அப்படின்னா இறை தேடுவதோடு இறையையும் தேட வேண்டும். உச்சரிப்பில் தான் தமிழ் மொழி, எழுத்து வடிவத்தில் அல்ல. அப்போ நம்ம எல்லாரும் இறை தேடுகிறோம். ஒரு நாள் முழுவதும் உழைச்சி சாப்பிட்றதுக்கு உணவுக்காக உழைக்கின்றோம். ஆனால் எவ்வளவு நேரம் இறையை தேடுகின்றோம், கடவுளை எவ்வளவு நேரம் தேடுகின்றோம் அப்படின்றதான் இன்றைக்கு ஒரு கேள்வி. 3 கேள்விகள் தான். நாம் எங்கு ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், யாருக்காக ஜெபிக்க வேண்டும், இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கொள்வோம். ஆசிரியர் கேட்கின்றார், மனிதனுக்கும் மாட்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறார். ஒரு பையன் சொல்கிறான், மனிதன் சோறு சாப்பிடுவான், மாடு புல்லு சாப்பிடும் அப்படின்றான். இன்னொரு பையன் சொல்கிறான், மனிதன் வாயுள்ள ஜீவன், மாடு வாயில்லா ஜீவன் அப்படின்றான். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய வாய் இருக்குதே, நல்லா முக்குளிச்சு தவிடெல்லாம் புண்ணாக்கெல்லாம் எடுத்து சாப்பிடுமே அப்படின்றாரு இன்னொருத்தர். ஆனால் இதற்கு பதில் சாக்ரட்டிஸ் என்ற தத்துவ ஞானி என்ன சொல்கிறார் என்றால், மாடு தன்னை மட்டுமே கவலைப்படும், தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படும். ஆனால் மனிதன் மற்றவனை பற்றியும் கரிசனை கொள்வார், கவலைப்படுவார், அவர்களுக்கும் வேண்டுமே என்று நினைப்பார். அதுதான் இந்த ஜெபம். மாடு ஏன் வாயில்லா ஜெபம் என்றால் அது கடவுளை போற்றுவதற்கோ புகழ்வதற்கோ திறன் கிடையாது. ஆனால் மனிதனுக்கு கடவுளை போற்றவும் புகழவும் படைத்ததெல்லாம் படைத்தாய், மனுவுக்காக மனிதனை படைத்தாய், தன்னை வணங்க மட்டுமல்ல தன்னை வழங்கவும் படைத்தாய். ஆக அவர் மற்றவரை பற்றி கவலைப்படுவார். எனவே மனிதன் மாட்டிலிருந்து வேறுபடுகிறான் என்ற ஒரு அழகான செய்தியை கொடுக்கிறார்கள். ஆம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் நமக்காகவும் ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். நாம் எங்கு ஜெபிக்க வேண்டும்? சீக்கிரமாக பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். முதல்ல உங்கள் மனசெல்லாம் தயார் பண்ணியாச்சு, இப்போ பாயிண்ட்டுக்கு சீக்கிரம் வந்துடணும். இல்லைன்னா வளவளா கொலகொலான்னு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அப்புறம் எனக்கு தான் ஏதாவது ஆபத்து வரும். முதல்ல என்ன தெரியுமா? எங்கு ஜெபிக்க வேண்டும்? உள்ளம் ஒரு கோவில், ஊனுடல் ஓர் ஆலயம், கள்ளப்புலன் அனைத்தும் காணாமழி விளக்கே அப்படின்னு திருமூலர் பாடுகின்றார். உள்ளம் ஒரு கோவில், ஊனுடல் ஓர் ஆலயம். கோவில் எங்கு ஜெபிக்க வேண்டும்? கோவிலுக்கு போய் ஜெபிக்க வேண்டும். சிலர் கேட்பாங்க, நீங்கள் கோவிலுக்கு போனீங்களா அல்லது கோயிலுக்கு போனீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கோ என்றால் அரசன், வில் என்றால் அந்த கட்டடக்கலையை குறிக்கும். அப்போ கோவிலுக்கு செல்லுபவர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள்? அந்த கட்டடக்கலையை ரசித்துவிட்டு வருகின்றார்கள். ஆனால் கோயிலுக்கு செல்பவர்கள், கோ என்றால் அரசன் அல்லது கடவுள் ஆண்டவர், இல் என்றால் உள்ளே வாழ்பவர். அப்போ கோயிலுக்கு செல்பவர்கள் அங்கே சென்று தரிசனம் பெற்று வணங்கி ஆராதித்து விட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தம்முடைய மன்றாட்டுக்களை எல்லாம் அர்ப்பணித்து விட்டு வெளியே வருவார்கள். அப்போ நம்ம தஞ்சாவூர் கோவிலுக்கு சென்று வருபவர்கள் எல்லோரும் கோவிலுக்கு செல்கிறார்கள், அந்த கட்டடக்கலையை ரசிக்க செல்லுகிறார்கள். ஆனால் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு செல்பவர்கள் எல்லோரும் அங்கே தங்களுடைய வணக்கம் மரியாதையும் செலுத்தி வருகின்றார்கள். இப்போ இங்கே வந்திருக்கிறவர்கள் அனைவரும் வெளியிலே செல்லும் பொழுது நீங்கள் கோவிலுக்கு சென்றீர்களா அல்லது கோயிலுக்கு சென்றீர்களா என்பதை நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். பாருங்க, உள்ளம் ஒரு கோவில், ஊனுடல் ஓர் ஆலயம். ஆ என்றால் உயிர், லயம் என்றால் ஒடுங்குதல். உயிர்கள் ஒடுங்கும் இடம்தான் ஆலயம்.
அப்போ இது மடாலயம், வித்யாலயம், தேவாலயம். மடாலயம் என்றால் அந்த காலத்தில் மடாதிபதிகள் தங்களுடைய ஆசா பாசங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி இறைவனுக்கு வழிபாடு செய்யும் இடம்தான் மடாலயம். அடுத்தது வித்யாலயம், பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் நாம் பார்க்கின்ற நூலகம். அங்கே அமைதியாக இருந்து எண்ண அலைகளை கட்டுப்படுத்தி ஒரு புத்தகத்தை வாசிப்பார்கள், அப்போதுதான் அது புரியும். அதே போல இந்த சாதாரண தேவாலயம் என்றால் சாதாரண மக்கள் ஒன்று கூடி தங்களுடைய ஆசபாசங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி இறைவனுக்கு வழிபாடு செல்லும் இடம்தான், செய்யும் இடம்தான் இந்த தேவாலயம். அப்போ இது ஒரு தேவாலயம். நமக்கு எத்தனையோ வேலைகள் இருந்தன, எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இப்போது நாம் நமது புனிதரின் வழியாக ஆண்டவருக்கு வணக்கமும் மரியாதையும் வாழ்த்தும் ஆராதனையும் செலுத்த வந்திருக்கின்றோம். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக நாம் எங்கு ஜெபிக்க வேண்டும்? ஆலயத்திற்கு வர வேண்டும் அப்படின்றது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பதில். 2, எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல், எல்லாம் ஒன்று கூடும் ஆலய வாசல் இல்லையா? இந்த 9 வாசல்களில் 2 வாசல்களுக்கு மட்டும் கதவு இல்லை. மூச்சு இல்லையில் பேச்சு இல்லை. அதே போல காதுகளுக்கும் கதவு இல்லை. ஏனென்றால் நல்ல செய்திகள் எப்போது வேண்டுமானாலும் வரும். அதனால் கடவுள் 2ஐயும் திறந்தே வைத்திருக்கின்றார். அப்போ ஒன்று கூடும் ஆலய வாசல். இந்த கண், காது, இந்த 5 புலன்கள் அனைத்துமே நம்ம கட்டிடத்தில் பார்க்கக்கூடிய ஜன்னல்கள், வாயில்கள், கதவுகள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 6ல் வாசிக்கிறோம், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் உள்ளறைக்குள் சென்று கதவை பூட்டி எல்லாம் தாளிட்டு பிறகு ஜெபம் செய்யுங்கள். மறைவாயுள்ள தந்தையை நோக்கி ஜெபியுங்கள், மறைவாயுள்ள தந்தையும் உங்களுக்கு பிரதிபலன் அளிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாரும் திறந்த வெளியில் ஜெபம் செய்கின்றோம். அப்போ அவர் குறிப்பிட்ட அந்த உள்ளறை என்னவென்றால் இந்த வீடு, இந்த கோவிலில் இருக்கின்ற அந்த புலன்கள் தான். புலன்களை நாம் கட்டுப்படுத்தி ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், முதலில் நம் புலன்களை அடக்க வேண்டும். அதற்கடுத்தபடியாக பயிற்சி, முயற்சி, தொடர்ச்சி. பயிற்சி செய்ய வேண்டும், அதற்கு முயற்சி செய்ய வேண்டும், அதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அதனால தான் பாருங்கள், இரவில் லூக்காஸ் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் ஒருவர் போய் என்ன செய்வார்? தன் நண்பனிடம் போய் அப்பம் கேட்க போவார். எப்போ போகிறாரு? நள்ளிரவில் சென்று கேட்பார். அவர் என்ன போய் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என் நண்பன் என் வீட்டை தேடி வந்திருக்கிறான், எனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, தயவுசெய்து எழுந்து உன்னிடமிருந்து ஏதாவது கொடு அப்படின்னு கேட்பார். அவர் ஏன் நள்ளிரவில் பயணம் செய்ய வேண்டும் என்றால், பகலில் வெயில் அதிகமாக இருந்ததால் அவர் நடைப்பயணத்தை சாயந்தரம் தொடங்கி மாலை நேரம் தொடங்கி இவர் வீடு வர்ற வரைக்கும் நள்ளிரவு ஆகிவிட்டது. அப்போ அவருடைய கதவை அவர் தட்டுகிறார், இவர் போய் இன்னொருத்தருடைய நண்பருடைய கதவை தட்டுகிறார். அவர் சொல்லிட்டார், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, கதவெல்லாம் பூட்டியாச்சு, பிள்ளைகள்லாம் தூங்கியாச்சு, உனக்கு எதுவும் கிடையாது என்றார். அப்புறம் அவர் தட்டி கொண்டே இருந்தவுடனே இவர் என்ன தெரியுமா உணர்கின்றார்? என் நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பன் என்பதை உணர்ந்து, இங்கே 3 பேர் இருக்கிறாங்க. நள்ளிரவில் பயணம் செய்து வந்தவர் கதவை தட்டுகிறார், 2வது நண்பர், இவர் போய் இன்னொருடைய கதவை தட்டுகிறார். அப்போ அவருடைய அந்த உணர்வை தூண்டி எழுப்பும் வரை தட்டி கொண்டே இருந்தார். என் நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பன் என்று அவர் உணர்ந்து, இவருடைய தொல்லையின் பொருட்டாவது நான் உதவி செய்வேன் என்று அவர் உதவி செய்கின்றார். அந்த ஓமை அப்படியே முடிகின்றது. எதற்காக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவரை நாம் தட்டி கொண்டே இருக்க வேண்டும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு தரும் செய்தி. ஆக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? இப்படி தொடர்ச்சியாக ஜெபிக்க வேண்டும். பாருங்க, இந்த டெல்லி சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ஃபாதர் நல்ல டால் உயரமாக இருந்திருக்கிறார். அவருக்கு தலையில் ஒன்றும் இல்லை. தலையில் ஒன்றும் இல்லைன்னா மூளை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, முடி இல்லை, வழுக்கத்தலை. அவர் போயிட்டு இருந்த பொழுது ஒரு சின்ன பையன் என்னடானா, சார் சீப்பு சார் சீப்பு சார்னே பின்னாடி ஓடி இருக்கிறான். அவர் என்னடா அது நம்ம தலையில் ஒன்றும் இல்லை, வேணடா நம்மள்ட்ட வந்து சீப்பு கேலி பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு இவர் போயிட்டே இருக்கிறாரு. மறுபடியும் சீப்பு சார்னாரு. அவர் குனிஞ்சு சொன்னார், ஏதாவது இருக்கான்னு பார்த்தியா அப்படின்னாரு. எனக்கு தலையே வழுக்கத்தலை, இந்த சீப்பை வாங்கி நான் என்ன செய்கிறதுன்னு கேட்குறாரு. உடனே அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போங்கன்றான். சாமியாருக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்கிறதுக்கு அவனுக்கு தெரியுமா என்ன? அதெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது. அதெல்லாம் எனக்கு யாரிலையும் போகிறார். மறுபடியும் சீப்பு சார்னு பின்னாடியே ஓடனான். கடைசியில் அவர் தொல்லை தாங்க முடியாமல், எவ்வளோ சீப்பு அப்படின்னா 5 ரூபாய்னா, 5 ரூபாய்க்கெலாம் யாரா வாங்குறது? ஏற்கனவே எனக்கு தலையும் இல்லை பணமும் இல்லை அப்படின்னு. சரி 2 ரூபாய்க்கு கொடுப்பியான்னு கேட்டவனே கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாப்புல. வாங்கிட்டு வந்து அதை டேபிளில் வச்சுட்டு பார்த்துட்டு இவரே தன்னை நகைத்து சிரிக்கின்றார். ஐயோ கடவுளே, முடி இல்லைன்னு தெரிஞ்சோம், பொண்டாட்டி பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சோம், இவன் விட்டபாடா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு
அப்போ தான் அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, எப்படி சோதோம் கொமோராவை காப்பாற்ற ஆபிரகாம் கடவுளிடம் மன்றாடினார். 50 பேர் நீதிமான்கள் இருந்தால் விட்டுருவீங்களா ஆண்டவரே? 45 பேர், 40 பேர், அப்படி என்று பயிற்சி, முயற்சி, தொடர்ச்சி, வெற்றியை அந்த சிறுவனுக்கு கொடுத்தது போல நமக்கும் கடவுள் கொடுப்பார் என்பதுதான் உண்மையான செய்தியாக இருக்கட்டும். அடுத்தபடியாக முடிச்சிருவோம், ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால அதிகமாக பேசினா அப்புறம் அதிக பிரசங்கம் ஆயிடக்கூடாது. 3வது, யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் அதற்கும் கடவுள் இந்த கரங்களை கொடுத்திருக்கிறார். நமக்கு 10 விரல்கள். இந்த கட்டை விரல் சொல்லுகின்றது நம் அருகில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று. இந்த ஆள்காட்டி விரல் என்ன சொல்லுகிறது என்றால், உங்கள் குற்றங்களை சுட்டி காட்டுபவர்களுக்காக ஜெபியுங்கள், மன்னியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பெருவிரல், இந்த சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற திருத்தந்தை, பங்கு தந்தையர்கள், ஆயர்கள், இன்னும் நம் ஊர் தலைவர்கள், நமக்கு உதவி செய்கின்ற பெரிய ஆட்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. அடுத்தது இந்த மோதிர விரல். மோதிர விரல்னால் பலவீனமான விரல், அதை மட்டும் தனியாலாம் நீங்கள் நிறுத்தி பார்க்க முடியாது, வேணால் வீட்டில் போய் சோதனை செய்து பாருங்கள். அப்போ அந்த மோதிர விரல் ஏழைகளுக்காகவும் பலவீனர்களுக்காகவும் வறுமையில் உள்ளவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த மோதிர விரல் உணர்த்துகிறது. எல்லாரும் எதுக்கு தெரியுமா மோதிரம் இங்கே போடுறாங்க? இந்த விரலுக்கும் இந்த இதயத்திற்கும் ஒரு நரம்பு போகின்றது. அப்போ இந்த மோதிரத்தை திருமணத்தில் அணிவதன் வழியாக, என் அன்பே நான் உன்னை அன்பு செய்கிறேன், உன் இதயத்தில் இனிமேல் நான் தான் இருப்பேன் அப்படின்றதுக்கு தான். அந்த காலத்தில் மருந்து கலக்கும்போது என்ன செய்வாங்கன்னா இப்படி தான் கலக்குவாங்க. அது நஞ்சா மருந்தா என்பதை காட்டி கொடுத்து விடும், அதனால் இதில் தான் கலக்குவாங்க. அப்போ இது ஒரு பலவீனமான விரல். இந்த பலவீனமான விரலுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? மோதிரத்தை போட்டு பணக்காரனாக்கி வச்சுருக்கிறோம், அவ்வளோதான். அடுத்தது கடைசியில் உள்ள விரல் என்ன தெரியுமோ? இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற சிறுவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ யாருக்காக, எப்படி எங்கு ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை இறைவன் கற்றுக் கொடுக்கின்றார். இன்றைய நம்முடைய வாசகத்தை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுக்கலை, ஆனால் நம்முடைய தலைப்பின் அடிப்படையில் பேசும் பொழுது, வாருங்கள் ஆண்டவரின் இல்லத்திற்கு சென்று ஜெபிப்போம். ஆக நாம் ஜெபிக்க வேண்டும். இறை தேடுவதோடு இறையையும் தேட வேண்டும் என்பதை நாம் ஒரு நல்ல செய்தியாக உள்வாங்கிக் கொண்டு ஜெபிக்க வேண்டும். அன்பர்களே, நண்பர்களே, அன்பான மக்கள், அருமையான கொயர், அதனால் இந்த பிரசங்கமும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் ரொம்ப முயற்சி செஞ்சேன். அதனால் பாருங்கள், நீங்கள் ஆர்வமோடு இருக்கிறீர்கள். ஒரு நாள் நான் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு பையன் ஓடி வந்தான். என்னடா ஆச்சுன்னா, நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா. நாய் கடிச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போப்பா அப்படின்னு. அங்கே எதுக்கு போகணும் அப்படின்னா, அங்கே போய் ஊசி போட்டுக்க ராஜா அப்படின்னு. ஐயோ, அது நாய் கடிச்சதை விட பயங்கரமாக இல்லை, வலிக்கும் அப்படின்னு போக மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் கடைசியில் பார்த்தா நான் சொன்னேன், அறிவுரை சொல்ல ஆரம்பித்தேன். நீ ஊசி போட்டு கொள்ளவில்லை என்றால் நாயாக மாறி பலரையும் கடிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பொழுது அவன் ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கிட்டு இருந்தான். என்னடா எழுதுகிற கொண்டாடா அப்படின்னா, நான் நாயாக மாறினேன் என்றால் யாரெல்லாம் கடிக்கலாம்னு லிஸ்ட்டு போடுறேன் அப்படின்னா. கொண்டாடா அந்த லிஸ்ட்டை பார்க்கலான்னு பேர் என் பேர் தான் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? 7:45 8 மணி ஆச்சு. இப்படி இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசாமல் நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா, நீ மனப்பாடம் பண்ணதெல்லாம் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிற நாங்களா கிடைச்சோம் அப்படி நீங்கள் சொல்கிறது போல் எனக்கு இருக்கிறது. இந்த ஒரு யதார்த்தமான மனநிலையோடு நாம் என்ன செல்வோம்? கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுப்போம், மனிதர்களுக்குரியதை மனிதர்களுக்கு கொடுப்போம். கடவுளுக்கு உரியது என்னவென்றால் அவரிடம் நாம் பரிந்து பேச கேட்க வேண்டும். நம் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் விண்ணப்பங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். நன்றி உணர்வோடு வர வேண்டும் என்பதும், மற்றவர்களுக்கு நம்மிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து உண்ண வேண்டும், பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு பகிர்தலை செய்தியாக நமக்கு தருகின்றார். எனவே வாசகங்களையும் இன்றைய தலைப்பையும் ஒற்றுமைப்படுத்தி பார்க்கும் பொழுது, அதிகம் இருப்பவர்கள் அதிகம் கொடுப்பார்கள், குறைவாக இருப்பவர்கள் குறைவாக கொடுப்பார்கள், எதுவுமே இல்லாதவர்கள் தன்னை கொடுப்பார்கள், தன் உடனிருப்பை கொடுப்பார்கள் என்ற ஒரு சிந்தனையோடு ஆண்டவர் தன்னிடம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. எனவே அவர் நற்கருணையை ஏற்படுத்தி நம் அண்மையில் இருக்கிறார், அன்பாயிருக்கிறார், அன்னமாயிருக்கிறார், நம் உடன் இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை உள்வாங்கி உடனிருக்கும் இறைவனை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்க, வணங்க, போற்ற, வாழ்த்த ஆலயம் தேடி வருவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாச பிரமாணத்தை அறிக்கிறோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய்
திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, திரு அவையை வழிநடத்தி வருகின்ற எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவர்த்தார், சிறப்பாக எங்கள் பங்கு தந்தை ஜான் பீட்டர், திரு இருதய அருட்சகோதரிகள், இன்று திருப்பலி நிறைவேற்றும் அனைத்து குருக்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியோடு வாழ வரம் தரவும், உமது பணியை சிறப்பாக செய்யவும் வேண்டுமென்று இறைவா உம்மை தூய இஞ்ஞாசியார் வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் நாயகனே எம் இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற எம் புனித இஞ்ஞாசியா கிராம நல மன்றம் சாத்தமட்டி உறுப்பினர்களை ஆசிர்வதையும், அவர்களின் எண்ணங்கள் ஏக்கங்கள் நிறைவேறவும் உடல் உள்ள ஆன்ம நலன் தந்து காத்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேர்மையாளர்களே அல்ல, பாவிகளை தேடி மீட்க வந்தேன் என்று மொழிந்த இறைவா, இவ்வுலகில் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவர்கள் உமது அன்பை உணர்ந்து உம்மை பின்பற்றி வாழ தேவையான அருள் வளங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்னிப்பின் நாயகனே எம் இறைவா, எங்களோடு பயணிக்கிறவர்கள் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்யும்போது அவர்களை நாங்கள் மன்னிக்கவும், எங்களுடைய குற்றங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டவும், எங்களுக்கு நல்ல மனநிலையை தந்து வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீ தந்த என் வாழ்வை நான் தந்தேன் கனிவோடு உனக்காகவே. வழியாக அதை ஏற்று உனதாக நீ மாற்று பரிவோடு உன் பாதமே. எனக்காக நீ தந்த என் வாழ்வை நான் தந்தேன் கனிவோடு உனக்காகவே. வழியாக அதை ஏற்று உனதாக நீ மாற்று பரிவோடு உன் பாதமே. நன்பில் முழுமை காண உன்னிடம் வருகின்றேன். தியாக வாழ்வு நானும் வாழ என்னை தருகின்றேன். உந்தன் நன்பில் முழுமை காண உன்னிடம் வருகின்றேன். தியாக வாழ்வு நானும் வாழ என்னை தருகின்றேன். உந்தன் நன்பில் நிலைத்து நிற்க நானும் விரும்புகின்றேன். அன்பு பணியில் தினமும் என்னை நானும் இணைகின்றேன். உந்தன் நன்பில் நிலைத்து நிற்க நானும் விரும்புகின்றேன். அன்பு பணியில் தினமும் என்னை நானும் இணைகின்றேன். எனக்காக நீ தந்த என் வாழ்வை நான் தந்தேன் கனிவோடு உனக்காகவே. வழியாக அதை ஏற்று உனதாக நீ மாற்று
சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீதாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயணங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக
செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, இன்றைய நாளில் 7வது நாளில் சிறப்பு செய்கின்ற புனித இஞ்ஞாசியார் கிராம நல மன்றம், அதனுடைய தலைவர் செல்லக்கண்ணு, அவருடைய உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதியும். அவர்கள் செய்கின்ற தொழில், வியாபாரம், விவசாயம், இந்த மன்றத்தின் சார்பாக செய்கின்ற பொதுநல பணிகளை ஆசிர்வதித்து குடும்பத்திலே அன்பும் சமாதானமும் குழந்தை பாக்கியத்தையும் திருமண காரியங்கள் கைகூடவும் இன்னும் நோயிலிருந்து சுகம் பெறவும் நீரே அருள் புரியும். தந்தையே, இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற தனசிலி, மரிய லூயிஸ், இக்னீசியஸ் பியூலா, ஜெரால்டு, வினோலா, ரியானா, ஜோஸ், ஐவன், சுகி, அர்லின், ரித்வின், பாஸ்கர், சித்ரா, பிரதீப், லியோ, பிரிஸ்கா, இலன், எப்சிபா, ஜஸ்டின், மெல்வின், ஆண்ட்ரூஸ், ஸ்டான்லி, சஃபினா, ஜூட், சிவகுமார், ஜென்சி குடும்பத்தார், இருதயசாமி தெரசா குடும்பத்தார், நட்ராஜன், ஞானம்பாள் குடும்பத்தார், ஜெயராணி ஜோசப் குடும்பத்தார், லூர்து லீமா குடும்பத்தார், லியோ ரோஸ் குடும்பத்தார், உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை இவர்கள் மீது பொழிந்து வழி நடத்துவீராக. உம்முடைய பேரிரக்கம் எப்போதும் இவர்களோடு இருக்க நீரே துணை புரியும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நவநாள் காணும் இவ்வாலயத்தின் பாதுகாவலர் லயோலா இன்னாசியார், இன்னும் இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். தந்தையே, இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற நெப்போலியன் ராஜா டெய்சிய டெல் குவின், இனாசியேசு, ஜோஸ்பின் சகாய மேரி, கிராமநல மன்ற உறுப்பினர்கள், செபஸ்தியான் பூங்காவனம் குடும்பத்தார், கிளாடி, மாகி, வில்ஃப்ரெட் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதியும். உம்முடைய வல்லமை கிருபை எப்போதும் இவர்களோடு இருப்பதாக. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரேசுவே வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. சரி கரி சனி சா, சரி கரி சனி சா, நிச நிச நிரி சா, பம கம பா, பத நித பா, சனி தப பம கரி சா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாய் எனில் வா வா, நிம்மதி வாழ்வாய் எனில் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரேசுவே வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம மொழியாய் எனில் வா வா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம மொழியாய்
இவ்வாறு அறிக்கை 28/7/2024 4/8/2024 ஞாயிறு வரை வார அறிக்கை. 28 ஞாயிறு ஆண்டின் பொது காலத்தின் 17ஆம் ஞாயிறு. வருகின்ற 29ஆம் தேதி திங்கட்கிழமை புனித மார்த்தா மரியா நினைவு நாள். வருகின்ற 30ஆம் தேதி பீட்டர் கிறிசோலோகோகுஸ் ஆயர் நினைவு நாள். வருகிற 31ஆம் தேதி நம்முடைய திருத்தலத்தின் பாதுகாவலர் புனித லோயலா இஞ்ஞாசியார் பெருவிழா. வருகின்ற 1ஆம் தேதி வியாழன் புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி நினைவு நாள். வருகிற 2ஆம் தேதி புனித யூசேபியஸ் பீட்டர் ஜூலியானோ நினைவு நாள். வருகின்ற 3ஆம் தேதி வால்தோப் நினைவு நாள். வருகின்ற 4ஆம் தேதி ஞாயிறு ஆண்டின் பொது காலத்தின் 18ஆம் ஞாயிறு புனித ஜான் மரிய ஞானி நினைவு நாள். பங்கு தந்தையருடைய பாதுகாவலுடைய நினைவு. சிறப்பு செய்திகள். கடந்த வாரம் வந்த ஞாயிற்றுக்கிழமை வந்த திருப்பலி காணிக்கை 1323. ஜூலை 22ஆம் தேதி வரை புனித இஞ்ஞாசியார் பீடத்தில் வந்த காணிக்கை 5443. வருகின்ற வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி மாதத்துடைய முதல் வெள்ளி. எனவே அன்று சிறப்பு திருப்பலியும் நவநாளும் நடைபெறும். வருகின்ற 3ஆம் தேதி முதல் சனிக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை 1000 மணி ஜோமாளி ஜெபிக்கப்படும். சிறப்பு செய்கின்றவர்கள் புனித அந்தோனியார் அன்பியத்தார். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய திருத்தலத்தின் பாதுகாவலர் இஞ்ஞாசியாருடைய நவநாள் உற்சவத்துடைய 8ஆம் நாள் நாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். எனவே நாளை சிறப்பு செய்கின்றவர்கள் நம்முடைய பங்கைச் சேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள், அரசு ஊழியர்கள். எனவே இவர்கள் சிறப்பு செய்வார்கள். இந்த நிகழ்விலே பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று இந்த நவநாளை சிறப்பு செய்து கொண்டு இருக்கின்ற புனித இஞ்ஞாசியார் கிராம நலமன்ற தலைவர் செல்லக்கண்ணு, அவருடைய செயலர், பொருளர், உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். இன்றைய நாளில் நமக்கு அன்னதானம் என்ற பகிர் உணவை வழங்கக்கூடிய என்னுடைய அன்பு தாய் தனசிலி மரிய லூயிஸ், என்னுடைய உடன் பிறந்தவர்கள், சகோதரர்கள், எம்முடைய மருமகள் பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியை நான் கைத்தட்டி நாம் தெரிவிப்போம். இன்று உணவிலே இனிப்பு வழங்கக்கூடிய இன்ஜினியர் சிவகுமார் ஜென்சி குடும்பத்தாருக்கு நம்முடைய நன்றிகளை கைத்தட்டி நாம் தெரிவிப்போம். பிரியமானவர்களை, இன்று நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த திருப்பலியை நிறைவேற்றியவர்கள் ரொசாரியன் சபை அருள் தந்தையர்கள், தந்தை அதிபர் மரியம் செல்வம் அவர்கள். நாம் அழைக்கும்போது மனம் கோணாமல் அவர் மட்டுமல்ல, அவருடைய சக குருக்களையும் நம்முடைய பங்கு பணிக்காக, மீட்பு பணிக்காக பல நேரம் தியானத்துக்கு செல்லும்போதோ ஏதாவது எங்களால் வர இயலாத காரணத்தால் அவர்களை நாங்கள் கேட்கும்போது, சிறப்பு திருப்பலிக்கு அழைக்கும்போது தாராளமாக உதவி செய்யக்கூடிய நல்ல தந்தை, பொறுமையானவர், அமைதியானவர், ஆழமான நம்பிக்கை கொண்டவர். எனவே இந்த அன்பு தந்தை நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார். எனவே அவருக்கு இவர்களெல்லாம் தங்களுடைய சக குருக்களை அழைத்து வந்த தந்தை அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை, நன்றியை நாம் கைத்தட்டி நாம் தெரிவிப்போம். இப்போது தந்தை மரிய செல்வம் அவர்களுக்கு இந்த புனித இஞ்ஞாசியார் கிராம நலமன்ற தலைவர் செல்லக்கன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். இன்று சிறப்பாக இந்த திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தியவர் அருள் தந்தை ஜஸ்டின், ரொசாரியன் சபை. அவர் வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய அன்பு தந்தை. எனவே தான் அவரை இன்று திருப்பலி வைக்க பணித்தோம். எனவே ஒரு சிறப்புமிக்க ஒரு மறைவுரை, இறைவனின் இல்லத்தை தேடும்போது எவ்வாறு நமக்கு முயற்சி இருக்க வேண்டும், தொடர்ச்சி இருக்க வேண்டும், பயிற்சி இருக்க வேண்டும், தளர்ச்சி இருக்கக்கூடாது என்பதை பற்றி அழுத்தமாக நமக்கு வைத்து நாம் ஆண்டவருடைய இல்லத்தில் எப்படி நுழைய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெள்ள தெளிவாக நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார் தந்தை. அவர் சிறப்புக்குரிய மறைவுரையாளர். எனவே பல நேரம் அழைத்திருக்கிறேன். பல்வேறு முன் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வுகள் இருந்ததால்
அவரால் வர இயலவில்லை. ஆகவே இந்த முறை கண்டிப்பாக வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கும்போது மனவூந்து வந்திருக்கிறார். தந்தை அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்து அந்த கிராம நல மன்ற உறுப்பினர்கள் இந்த பொன்னாடை அணிவிப்பார்கள். தந்தை சாலமோன் அவரும் இனிமையானவர், அந்த சபையினுடைய நாபிஸ் மாஸ்டராக இருக்கிறார், சிறப்பான மறைவுரையாளர். எனவே நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற தந்தை அவர்களுக்கு இந்த கிராம நல மன்ற உறுப்பினர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். பிரியமானவர்களே, நாளை 7ஆம் நாள், நாளை 8ஆம் நாள், 9ஆம் நாள் இந்த நவநாள் திருப்பலி முடிந்து 30ஆம் தேதி நம்முடைய திருவிழா. அன்று இரவு திருப்பலி, அதைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகள் நடைபெறும். அதைத் தொடர்ந்து இரவு 1 மணிக்கு 12 மணிக்கு தேர்பவனி ஆரம்பிக்கப்படும். அதே போல் 31ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு சிறப்பு திருப்பலியும், அதைத் தொடர்ந்து 11 மணிக்கு நன்றி திருப்பலியும் நம்முடைய ஆயர் தலைமையில் நடைபெறும். அதைத் தொடர்ந்து தேர்பவனி நடைபெறும். இந்த ஆண்டிலிருந்து தேர் இரவு 7 மணி வரை தேரடியில் நிலை நிறுத்தப்படும். எனவே இது எதுக்குனாக்கா நம்ம குடும்பமாக வேண்டுதல் நன்றி செய்யணும். கையில் மெழுகுத்திரை ஏந்தி நாம் ஜெபித்து நாம் நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய அந்த நிகழ்வு. எனவே இந்த நிகழ்விலே அந்த குடும்பம் கொஞ்சம் நேரம் தேரை பார்த்து நம்ம போயிடுறோம். ஆகவே வந்தோடனே 4 மணிக்கு கழட்டி வச்சுட்டு போயிடுறோம். அப்படி இல்லை, அதுக்குரிய மரியாதையை நாம் வணக்கத்தை கொடுக்க வேண்டும். எனவே 8 மணி வரை தேரடியிலே தேர் நிலைநிறுத்தப்படும். எனவே குடும்பமாக கையில் மெழுகுத்திரை ஏந்தி நாம் நம் புனிதரை நோக்கி ஜெபித்து தொடர்ந்து நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து அன்னதானம் பகிர் உணவு வழங்கப்படும். எனவே நிறைய அன்பிய உறுப்பினர்கள் வாலண்டியர்ஸாக போய் அதற்கு உதவி செய்யும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அருள் தந்தை அமல்ராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். ஒப்புரு அருள் சாணன் தான் நமக்கு வேப்பங்காயை போல் போய் அவர் நமக்கு தெரியும் என்ன நம்ம பாவத்தை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். அவர் குருவானவர், இறைவனுடைய நிலையிலிருந்து உங்களுக்கு ஒப்புரவு சாதத்தை வழங்கக்கூடியவர். எனவே ஒவ்வொரு நாளும் இங்கு இருக்கிறார். மாலை 4 மணியிலிருந்து பாவசீந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனவே தயவுசெய்து ஒப்புரவு சாதத்தை பெறும்படியாக இந்த திருவிழா நேரத்திலே முயற்சி எடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளாகவும் புனித இஞ்ஞாசியாரின் அன்பு பக்தர்களாகவும் வாழ சென்று வருவோம். வாழ்க்கை பலி தொடருகின்றது.
நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.